உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற பழமொழிக்கு ஏற்ப நாம் அன்றாடம் பயன்படுத்தும் உணவு வகைகளில் இடம்பெறும் பொருட்களின் உள்ள மகத்துவத்தை பற்றியும் அதில் அடங்கியிருக்கும் மூலிகைகள் குறித்து விவரிக்க வருகிறது இப்பகுதி. நலம் தரும் மூலிகை. மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் இருதயத்தை பாதுகாப்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இருதயத்துக்கு ப்ரெஷர் ஒரு பெரிய ஆபத்து. பிபி, இந்த பிபி வராமல் இருப்பதற்கு என்ன வழி இருக்கிறது? சொன்ன கேட்கறது இல்லை. எத்தனை முறை சொன்னாலும் கேட்கறது இல்லை. உலகத்திலேயே மிக எளிதிலே கட்டுப்படுகிற 2 நோய், சர்க்கரை நோயும் பிளட் ப்ரெஷரும். இரத்த அழுத்தமும் சர்க்கரை நோயும் மிக எளிதிலே கட்டுப்படுகிற நோய்கள். அது மட்டுமல்ல, வந்தவுடனே நம்மை கொல்லாமல் நெடுநாள் வாழ அனுமதிக்கிற நோய்கள். அதனால தான் சொல்லுவோம், இந்த பிளட் ப்ரெஷரும் சர்க்கரை நோயும் ஒரு வரம், சாபம் அல்லன்னு சொல்லுவோம். என்னுடைய கேள்வி என்னன்னா, அறிவியல் உலகம் ஒரு 200 ஆண்டு கால வயது, ஆன்மீக உலகம் 2000, 4000, 10,000 ஆண்டு கால வயது. இப்ப யார் முன்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உண்பதிரு பொழுதொழிய 3 பொழுதுண்ணோம், உறங்குவது இரவொழிய பகல் உறக்கம் செய்யோ, மண்பரவு கிழங்குகளில் கருணையின்றி புசியோம், மண்பரவு கிழங்குகளில் கருணையின்றி புசியோம், வாழையிளம் பிஞ்சொழிய கனியருந்த மாட்டோம், பெண்கள் தம்மை திங்களுக்கோர் நாளன்றி மறுவோம், பெரும் தாகம் எடுத்திடினும் பெயர்த்து நீர் அருந்தோம், நண்பர உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோம், நமனார்க்கிங்கேது உவகை நாம் இருக்கும் இடத்தே. தேரையர் நோய் அணுகா விதி என்கிற தலைப்பில் இதை பதிவு செய்கிறார். என்ன சொல்றார்? நண்பர உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோம். நடைப்பயிற்சியை முதல்ல உலகத்தில் உடம்புக்கு பதிவு செய்தது யாரு? தேரையர். இப்போ எல்லாம் சொல்கிறோம், நடைப்பயிற்சி செய்யுங்க, வாக்கிங், கோ ஃபார் வாக்கிங், டெய்லி வாக்கிங். ஆனால் எப்போ நடக்க சொல்லி தேரையர் சொன்னார்? நண்பர உண்ட பின்பு, உணவை வாயிலிட்டு நன்றாக மென்று அது திடத்தன்மை திரவத்தன்மையாக மாறுகிற அளவுக்கு மாற்றி உண்ணுதல், அதான் நண்பர உண்ணுதல். நண்பர உண்ட பின்பு ஒவ்வொரு வேளையும் உண்ட பின்னால் குறுநடையும் கொள்வோம். நான் இந்த செய்தியை ஒரு முறை ஒரு தொலைக்காட்சியில் பேசியிருந்தேன். அதை கவனித்த ஒரு நண்பர், அவர் ஒரு ஃபாதர், ஹி இஸ் எ ஃபாதர் இன் சர்ச். அவர் ஒரு முறை தொலைக்காட்சியில் தொடர்பு கொண்ட இடத்துல சொன்னார், ஐயா உங்களை எப்படி நன்றி சொல்லுதுன்னு தெரியல, எனக்கு பிளட் ப்ரெஷர் இருந்தது, சுகர் இருந்தது, 2க்கும் மருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தேன், நான் இப்பொழுது மருந்தை நிறுத்திவிட்டேன், நீங்கள் சொன்ன மருத்துவத்தை கையாளுகிறேன்னு சொன்னார். என்னையா சொல்கிறீங்கன்னு கேட்டேன். நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒவ்வொரு வேளை உணவு உண்ட பின்னால் 20 நிமிடம் நடக்க சொன்னீங்கல்ல, குறுநடைன்னு சொன்னீங்கல்ல. இப்போ சொல்கிறாங்க, சாப்பிட்ட பிறகு நடக்கூடாது, சாப்பிட்ட பிறகு நடந்தீங்கன்னாக்கா இந்த உணவு செரிப்பதற்கு வயிற்றுக்கு போகிற ரத்தம் காலுக்கு வந்துடும், அதனால் செரிமானத்தன்மை குறையும்னு சொல்கிறாங்கல்ல. இது சித்தர்களுக்கு தெரியாதா? அவர் என்ன சொன்னார்கள்? குறுநடையும் கொள்வோம், மெல்ல நடங்கன்னு சொன்னார். மெல்ல, பறக்க பறக்க ஓடாதீங்க. 20 நிமிடம் குறுநடை கொண்டதனுடைய விளைவு அவர் என்ன சொன்னார்? என்னுடைய பிளட் ப்ரெஷரும் என்னுடைய சர்க்கரையும் கட்டுப்பாட்டில் இயல்பு நிலையில் இருக்கிறது, இந்த 2 நோய்களுக்கு நான் மருந்து சாப்பிடுவதில்லை. அவர் மனுஷன் தானே. 2 விஷயம் அவர் நடந்து, ஒன்று நம்பினார், இன்னொன்று நடைமுறைப்படுத்தினார். நமக்கு 2ம் கிடையாது. சொன்னால் நம்புறது இல்லை, இதை நடைமுறைப்படுத்துறது இல்லை, இவனே முடிவு பண்ணிக்கிறது. அதெல்லாம் நடக்காது. சும்மா இருந்தாலும் என்ன சொல்லிட்டு இருக்கான். நடந்தால் சர்க்கரை வியாதி சரியாக போடுமா? நான் எத்தனை மாத்திரை திங்கிறேன், அப்போவே குறைய மாட்டேங்குது.
எப்படி குறையும்? சர்க்கரை வியாதிக்கு காரணம் வாய் இல்லை, மாத்திரை இல்லையே, வாய் தானே. இந்த கேட்டை மூணுனா அது சரியாக போகுது. அதை கேட்கறது இல்லை, அதை கவனிக்கிறது இல்லை, அதை சொல்வது இல்லை. அப்போ நடைப்பயிற்சிக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. உணவு, சரியான உணவை தேர்ந்தெடுக்க வேண்டும். நிறைய காய்கறிகள், நிறைய பழங்கள், மிக குறைவாக கிழங்குகள், நிறைய காய்கறிகள், பச்சை காய்கறிகள் அல்லது அரை வேக்காடு வேக வைத்த காய்கறிகள், நிறைய கீரை. வருமா ஹார்ட் அட்டாக்கு? எப்படி வரும்? இதயத்தில் கொழுப்பு படியுமா? எதுவும் படியாது. இப்போ நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, அதிக கொழுப்பற்ற, அதிக எண்ணெயற்ற, வறுவல் செய்யாத, பொரியல் செய்யாத உணவு. அதுக்காக சாப்பிடாதீங்கன்னு இல்லை, அதிகன்ற வார்த்தை கையாளுறேன். நிறைய இல்லாமல் குறைவாக இந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு அதனோடு சரியான உடற்பயிற்சியை மேற்கொண்டால் இந்த இருதயத்தில் எந்த பாதகம் வராமல் பார்த்து கொள்ள முடியும். ப்ரொவைடட் மனத்தளவில் அழுத்தமும் ப்ரெஷரும் இல்லாமல் இருந்தால். தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.